தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. சரிங்களா? நான் சொல்றத நல்லா யோசிங்க. நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கும். எல்லாருமே வந்து ஆடம்பரமெல்லாம் இல்லை, ஒரு நடுத்தரமா கஷ்டப்படுற குடும்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஆடம்பரம்லாம் யாருமே இல்லை. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு முறை தான் ஓட்டு போடுறோம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம ஓட்டு போடுறோம். சரிங்களா? அது கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுறோம். ஓட்டு போற நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஆனா ஓட்டு போற நம்ம கஷ்டப்படுறோம். அவங்க பார்த்தா சொகுசா கார்ல போவாங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை வந்து மக்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஓட்டு போடுறோமே, ஆனா நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குமே, ஆனா வந்து பெருசா மாற்றங்கள்லாம் எதுவுமே இல்லை. அதை பத்தி மக்கள் கொஞ்சமா யோசிக்கிறீங்களா? யோசிங்க. 75 வருஷம் 55 வருஷம் மாறி மாறி ஆள்றாங்க. இதை கண்டிப்பா மக்கள் மாத்தணும். என் கை வந்து அங்கதான் போகுது, என் கை இதுலதான் குத்துது அப்படின்ட்டுலாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு எப்படி சொல்றது, வரும் காலம் வந்து இன்னும் மோசமா இருக்கும். எல்லாத்தையும் மாற்றணும். எவ்வளோ நியூஸ்ல மக்கள் வந்து நம்ம செய்தி டிவி வச்சு பார்த்தாலே இங்கே அது நடக்குது, இங்கே அது நடந்துச்சு, 10 மணிக்கு மேலே வெளியில் போக முடியல, 11 மணிக்கு மேலே வெளியில் போக முடியல, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுகிறோம்ல, செய்தியிலலாம் பார்க்குறோம். இதெல்லாம் மாறணும் அப்படின்னா விலைவாசி கட்டுப்பாடு, இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து அதனுடைய கஷ்டம் தெரியும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஓட்டு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை போடும்போது 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறி மாறி ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். 2 பேர் தான் ஆளணும் அப்படின்லாம் இல்லை. இந்த நாட்டை 2 பேர் தான் மாறி மாறி ஆளணும்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி சீமான் வந்து கத்துன்னு கத்துனாரு. அவரை பற்றிலாம் நம்ம பேச வேணாம். இதனால சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். சீமானை பற்றி நமக்கு வேணாம். தளபதி விஜய் வந்து 250 கோடியோ இல்லை 200 கோடியோ சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக நான் வந்து வரேன், என்னுடைய மக்கள்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், என்னுடைய மக்களுக்கு வந்து நான் நல்லது பண்ணுன்ட்டு தளபதி விஜய் வந்திருக்காரு. அவரை வந்து என்ன மாதிரி அவரை கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து தற்கூரி, அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர், இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா மக்கள் வந்து தெளிவாக இருங்க. விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது எப்படி ஒரு கம்பீரமான ஒரு மனுஷன், ஒரு இறந்து போகும்போது தான் அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நீ யோசிச்சு பாருங்களேன். இப்போ தளபதி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு எப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கிற கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படித்த இளைஞர்கள் தான் அவர் பின்னாடியே இருக்காங்க. விஜய் பின்னாடி இருக்கிற கூட்டம் வந்து தற்கூரின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச வைக்கிறாங்க. அது யார் பேச வைக்கிறாங்கன்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். காமெடியாக ஆக்க பார்க்குறாங்க. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக தெளிவாக இருங்க. இந்த மாதிரி காமெடியாக ஆக்கி இப்படியே ஓரம் கட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தெளிவாக ஓட்டு போடுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓட்டு போட போறீங்க. உங்களுக்காக ஒரு மனுஷன் வந்திருக்காரு, எல்லாத்தையும் விட்டுட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன் உங்களுக்காக வராரு, மக்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்காரு. உஷாரா இருங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்லாம் இல்லை. விஜய் ரசிகர்லாம் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனா இருந்தேன். சில சூழ்நிலை சரியில்லாமல் நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து பல வருஷம் ஆகுது. ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நான் ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா முகநூல்லையோ இல்லை யூடியூப்லையோ நம்மளால முடிஞ்சதை தளபதி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த விஷயம் பண்ணியிருக்காரு, அந்த விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவர் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு. சினிமா துறைக்கு வந்து தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறையவே பண்ணியிருக்காரு. வெளியில் தெரியல, அவ்வளோதான். வெளியில் தெரியலன்னா இப்போ இருக்கிற வசதி ஃபோனு இந்த யூடியூப் அப்பெல்லாம் இல்லை. இன்னைக்கு அது இருக்கிறனால வெளியில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சரி சரிங்களா? அதனால வந்து ஓட்டு போடும்போது தெளிவாக ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு முறை தான் ஓட்டு போட போகிறோம். அதனால பார்த்து கவனமாக நம்மளுடைய நாடு வந்து மாறணும்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்களா நினச்சிக்கிறீங்க நான் ஒரே ஒரு ஆள் தானே, நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு ஆளும் அப்படி நினைக்கிறனால தான் நம்மளை இவங்களே ஆள்றாங்க. இவங்க வந்து என்ன பண்ண போகிறாரு, ஆட்சி வந்து இவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் வந்து அப்படின்னு நினைக்காதீங்க. பாவம் இந்த ஒரு ஓட்டு வந்து வேஸ்ட்டாக தான் போவாங்க, அதனால அவங்களுக்கு அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. 51 வயசு ஆகுது. இன்னும் 20 வருஷம், இன்னும் 25 வருஷம் கூட அவர் படம் நடிக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. 200 கோடி 250 கோடி வாங்குறாரு. இன்னும் ஒரு 20-25 வருஷம் நடிக்கலாம். ஏன் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வராருன்னு யோசிக்கணும் கொஞ்சமாச்சு. மக்கள் சொல்லிட்டு தான் வராரு, உங்களுக்காக தான் வரேன், உங்களை நம்பி தான் வராரு, நம்மளை நம்பி வராரு. அப்ப நம்ம யோசிச்சு பார்த்து நம்மளோட ஓட்டை போடணும். உண்மையாவே சொல்றேன், தளபதி அவர்களுடைய முகத்தை பார்க்கும்போது நானா வந்து இப்ப முன் வந்து பேசுறேன் அவருக்காக. நம்மளால முடிஞ்சதை நம்ம பேசுவோம், மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்ட்டு நான் பேசுறேன். என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க.